எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன் ஆண்டவரே, முடிச்சுட்டேன் ஆண்டவரே. ஆனபடினால உங்களுடைய கருத்துல என்னுடைய ஆவிய, மரணம் என்பது பூமியின் வாழ்க்கைக்கு தப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை இடம் இல்ல. மரணம் என்பது ஏதோ இதோடைய வேதனை துன்பம் இத நீங்கி நதியா போயெல்லாம் கத்தட்ட ஓகே, ரொம்ப சந்தோஷம் தான். பரிசுத்த வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி இல்ல, அழுகை இல்ல, துக்கம் இல்ல, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு விடணும், முடிச்சு வந்தாங்க போக முடியும். ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? இயேசுவே சொல்றாரு, ஆண்டவரே நான் முடிச்சிட்டேன், நான் வந்துறேன். சேம் எக்ஸாம்பிள் நமக்கும் பார்க்கும்போது, வாழ்க்கையின் போராட்டங்கள் எவ்வளவு கடினமாய் காணப்பட்டாலும் அதுக்கு தப்பிக்கொள்ளக்கூடிய போக்காய் மரணத்தை எடுத்துக்கொள்ளாம ஆண்டவரே முடிக்கணும். ஆண்டவரே, பிரசங்கி எழுதுற புஸ்தகத்துல ஒரு வார்த்தை மிக அழகா போட்டிருக்கு பாருங்க. பிரசங்கி எழுதுற புஸ்தகம் 9:10, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ முழு பலத்தோட செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நீ எப்படி செய்? முழு பலத்தோட செய். ஏன்னா நீ போகிற பாதாளத்துல செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் இல்ல. பாதாளத்துல என்னன்னு இல்ல. நீங்க கேட்கலாம், நாங்க நம்ம பாதாளத்துக்கு போக போறோம் பாஸ்டர். பாதாளத்துல அது பாரடைஸா இருக்கட்டும், அது பரலோகமா இருக்கட்டும். இப்ப நம்ம அதை வாசிக்கும் போது பாதாளம் வாசிக்க வேண்டியது இல்லை. நான் போகிற பரலோகத்துல என்னன்னு இல்ல, நல்லா புரிந்து கொடுங்க. என்னன்னு இல்ல, செய்கையில. ஆங்கில பைபிளை பார்க்கும்போது ஒர்க், டிவைஸ், நாலேஜ் ஆர் விஸ்டம், நாளும் இல்லை. நான் போற பரலோகத்துல என்ன இல்ல, செய்கை. நல்லா சொல்லுங்க. நான் போற பரலோகத்துல என்ன இல்ல, செய்கை இல்ல. நாங்க செயல்பட முடியாது. நான் ஆசைப்பட்டாலும் என் ஆசைகளை செயல்படுத்த முடியாது. ரெண்டாவது என்ன, வித்தை, கிரியைகள் இல்ல. நான் ஒரு காரியத்தை என்னால அங்க கிரியை செய்ய முடியாது. அங்க ஓன்லி ரெஸ்ட், இளைப்பாறுதல், சந்தோஷம், மகிழ்ச்சி, இது மட்டும்தான். ஆனபடினால பூமியின் வாழ்க்கையை நம்ம வெறுத்து விடக்கூடாது, கசந்து விடக்கூடாது. இதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம்னா, பரலோகத்துல கூட நான் என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. உலகத்துல தான் என்ன செய்ய முடியும்? ஒரு தேவ மனுஷன் தன் ஊழியத்துல வாழ்க்கையில மிகுந்த பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு சோமனார். ஆண்டவரே நான் கொஞ்சம் போடுங்க, ஆண்டவரே நான் மறிச்சு போயிடாண்டவரே, பூமியில வாழ விரும்பல. ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். ஒரு பழைய பாட்டு பரிசுத்தவான் பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் கொடுத்தார். ஆபிரகாம், தாவீது சொன்னாரா, நான் அங்க வந்துடாண்டவரே, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நானும் இங்க பார்க்கும்போது நான் விரும்பல, எவ்வளவோ உண்மையா வேலை செஞ்சு, எவ்வளவு ஊக்கமா இருந்தேன். ஆனா அதுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, ரொம்ப வேதனையா இருக்கு. நான் இருக்க விரும்பல. ஆபிரகாம் போல, தாவீது போல, மோசே போல நான் வந்துடுறேன். ஆண்டவர் பதில் சொல்ல, அவர்களே பதில் சொன்னார்களா, உன் காலம் இனி வரல, உன் காலத்துக்கு பின்னாடி நீயே நிச்சயமா எங்களை எடுத்து வருவ. ஆனா பூமியின் வாழ்க்கைய நீ சகிச்சு கொடுக்கிற, வெறுக்கிற. நாங்க இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தை விரும்புற. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோ, எங்களை காட்டிலும் நீ பாக்கியவான். ஏன்னா நாங்கள் ஆசைப்பட்டாலும் எங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? நாங்க ஆசைப்பட்டாலும் எங்க ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது, தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாது. ஆனா நீ பூமியில இருக்கிற உன் நாட்கள் முடிவதற்குள்ளாக எவ்வளவு தூரம் தேவராஜ்யத்தை கட்ட முடியுமோ நீ கட்டலாம். எவ்வளவு தூரம் கர்த்தரோட நாமத்தை அறிவிக்க முடியுமோ அறிவிக்கலாம். எவ்வளவு தூரம் தேவனுக்கு என்று கிரியை செய்ய முடியுமோ நீ கிரியை செய்யலாம். You are a blessing man சொல்லி மறைந்துவார். எழுதிட்டு இருந்தாரா, இவ்வளவு பாக்கியாண்டவரே, ஒருவேளை நான் மறிச்ச பரலோகத்துக்கு போலாம். ஆனா உன்னைக்கூடிய காரியத்தை எப்படி செய்? இந்த பூமியில இருக்கிறோம் நானும் நீங்களும்
படிப்பை கொடுத்திருக்கிறாரா? எப்படி செய்யணும்? முழு பலத்தோட. ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா? எப்படி செய்யணும்? முழு பலத்தோட. ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரா? எப்படி ஆண்டவர் பின்பற்றணும்? முழு பலத்தோட. அசதியா இல்ல, சோம்பலா இல்ல, ஏனோதானோ என்று இல்ல, கிருபையிலே தாளத்தையும் கொடுத்திருக்கிறாரா? முழு பலத்தோட. அல்லேலூயா. முழு பலத்தோட. அங்க கிரியை இல்ல, அங்க வித்தை இல்ல, அங்க உனக்கு ஞானம், இங்க ஞானத்தை கொடுத்திருக்கிறாரா? முழு பலத்தோட செயல்படு. வேதத்தை புரியக்கூடிய ஞானம் இருக்கா? தேவனுக்கு என்று பாடக்கூடிய கிருபைகள் இருக்கா? வாசிக்கக்கூடிய கிருபைகள் இருக்கா? பிறருக்கு சத்தியம் சொல்லக்கூடிய கிருபைகள் இருக்கா? அதை எப்படி பயன்படுத்து? முழு பலத்தோட பயன்படுத்து. அப்போ ஒரு நாள் சொல்லுவேன், முடிச்சுங்க ஆண்டவரே, வர்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறார்? கிரியைகளை முடித்தவர். அல்லேலூயா. கிரியைகளை முடித்தவர். வெளிப்படுத்தல் எழுதின சுவிசேஷம் 4. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முழு பலத்தோட கர்த்தருக்குள் நடத்துங்க. கர்த்தர் ஆலயத்துல ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரா? மனைவியை கொடுத்திருக்கிறாரா? குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரா? இந்த பூமியில ஆண்டவர் என்ன நம்பி என்னென்ன காரியத்தை கொடுத்திருக்கிறார், அதையெல்லாம் நான் எப்படி செயல்படுத்துவேன்? முழு பலத்தோட. முழு பலத்தோட. ஏன்னா வேதம் சொல்லுது, என்னுடைய கிரியைகள் மாத்திரம்தான் என்னை தொடர்ந்து பரலோகத்துக்கு வரும். அல்லேலூயா. கிரியைகள் நிறைவேற்றக்கூடிய இடம் பூமிதான். கிரியைகள் நிறைவேற்றக்கூடிய இடம் இந்த பூமி தான். இந்த பூமியில தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஞானம், கிருபைகள், தாளந்துகள், பணம் எல்லாத்த கொண்டு நான் தேவனுடைய ராஜ்யத்தை, தேவன் எனக்கு வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நான் எப்படி செய்ய? முழு பலத்தோட நிறைவேற்றி முடிப்பேன். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:7-8 பவுல் சொல்லும் போது, ஓடி முடிச்சேன், கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. என்ன செஞ்சாரா? ஓடி முடிச்சேன். 4:7-8 போராடினேன், ஓடி முடிச்சேன். அப்ப போராட்டம் ஓடி முடிச்சத நம்ம என்ன செய்யக்கூடாது? கசந்து கொள்ளக்கூடாது. வெறுப்பா இருக்கு. என்னையா வாழ்க்கை? வாழ்க்கை போராட்டத்தையும் ஓட்டத்தையும் வெறுத்துடாத. அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது? வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு பெரிய மாணவனே.